கிறிஸ்துக்களன்பான சகோதர சகோதரிகளே, யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலே நம்முடைய செய்தியின் தலைப்பு, நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த நாளிலே என்னுடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இந்த நாளிலே உண்மையான கிறிஸ்தவனாக நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்களை பெரும்பாலான பேருக்கு மாத்திரம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி நடத்துவார்கள், அவர்கள் மேல் எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் முழு உலகத்தையும் பார்க்கும்போது, இந்த முழு உலகத்திலும் கிறிஸ்தவர்கள் என்று 2.4 பில்லியன் ஜனங்கள், சுமார் 240 கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இது உலக மக்கள் தொகையிலே 1/3 கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இதிலே மிகவும் சொற்பமான மக்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதிலும் உண்மையுள்ளவர்கள் சிலர் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால பயப்படாதே சிறு மந்தையே என்று தான் அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ இது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, நாம் யூத யுகத்தை இந்த சுவிசேஷ யுகத்தோடு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அந்த யூத யுகத்திலே அன்றிருந்த இஸ்ரேலர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அதிலே எத்தனை பேர் உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் இந்த நாளிலே ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதனால அங்கே அந்த யூத யுகத்துக்கும் இந்த சுவிசேஷ யுகத்திலே இருக்கிற இந்த கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கிறது. அங்கே நடந்தது அப்படியே இந்த சுவிசேஷ யுகத்திலும் நடக்கிறதாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த யூத யுகத்தில் இருந்த மெஜாரிட்டி அங்கே யூதர்கள், இன்னும் யூத தலைவர்கள், அவர்களை வழிநடத்தின வேத பாரகர்கள், பிரதானாசாரியர், இன்னும் பரிசேயர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நடந்த சீசர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு அநேக விதங்களிலே தீமைகளை செய்தார்கள். ஆண்டவர் இயேசுவை அப்படியாக அவர்கள் வெறுத்து ஒதுக்கி சிலுவையில் அவர்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியே தான் அப்போஸ்தலர்கள், அதற்கு பிறகு வந்த சீசர்கள் எல்லாரையும் அநேக உபத்திரவங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அங்கே கொலை செய்தார்கள். அதனால அப்போஸ்தலர் பவுல் அவர்களை பற்றி சொல்லும்போது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று எழுது.
இஸ்ரேலர்கள் அவர்கள் பேரளவில் அவர்கள் யூதர்கள் இஸ்ரேலர்கள், ஆனால் அவர்கள் உண்மையான இஸ்ரேலர்கள் அல்ல. அதிலேயே பாருங்க 2ஆம் அதிகாரத்துல ரோமர் 2:28-29 இப்படியாக சொல்லுகிறார், படியுங்கள். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, அப்படியே மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் கூட விருத்த சேதனம் அல்ல. அவர்கள் சிறு பிள்ளையா இருக்கும் போது அந்த நுனித்தோலை வெட்டி விடுகிற அந்த விருத்த சேதன காரியங்களை தவறாமல் செய்வார்கள். அப்படி என்றால் அவர்கள் உண்மையான சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பேரளவுக்கு அங்கே இஸ்ரேலர்கள் ஆபிரகாமின் மக்கள் என்ற ஒரு பெருமையில இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்ற ஒரு பெருமையில இருப்பார்கள். இது பற்றி பாருங்கள், அங்கே முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் அவர்களை குறிப்பிட்டு சொல்லும் போது, அங்கே ஸ்தேவான் அநேக சாட்சிகளை, அங்கே தீர்க்க தரிசனங்களை, அதற்கு இயேசு மூலமாக நடந்த பலத்த காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இப்படியாக சொல்லுகிறார். படிங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பார்த்தீங்களா? வணங்கா கழுத்துள்ளவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் எதிர்த்து நிற்கிறவர்கள். ஆனால் பெருமையாக பேசிக் கொள்வார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு மனநிலை மாத்திரம் இருக்கும். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள். தேவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அப்படியே அவரை பின்பற்றின சீசர்களை எல்லாரையும் அப்படியாக அவர்கள் வெறுத்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். இதுதான் அவர்கள் உண்மையான இஸ்ரேலர் அல்ல என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு அங்கே சத்தியத்தின் மேலே விருப்பம் இல்லை. அவர்கள் மனதிலே பெருமை அங்கே இருந்தது. நாங்கள் ஆபிரகாமின் மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்ற ஒரு பெருமை. அதிலேயே 52ஆம் வசனம் படிங்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக அந்த ஒரு மனநிலையில இருந்தார்கள். சத்தியத்தை பேசுகிற, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை அவர்களுக்கு இல்லை. தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். அப்போஸ்தலர்களை, அதற்கு பின் வந்த எல்லா உண்மையான அங்கே சீசர்களை, பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள். அதனால இவர்களை பற்றி பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே, சுமாராக 600 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த இஸ்ரேலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை குறித்து முன்னதாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். எரேமியா 9:26 இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்துல அந்த விருத்த சேதனம்,
உண்மையான ஒரு பக்தி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அந்த கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு தாழ்மை அவர்களிடத்திலே இல்லை. அங்கே ஸ்தேவான் சொன்னது போல அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார். ஏனென்றால் இருதயத்திலே பெருமை அப்படி குடிக்கொண்டிருந்தது. அப்படி மெஜாரிட்டி ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரேலர்கள் அப்படியாக மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் பாருங்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி சொல்லும் போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார். படிகள் மத்தேயு 15:8-9. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அவர்கள் எப்படி செய்தார்கள்? உதடுகளினாலே, வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து உதடுகளினாலே என்னை கனம், ஒரு முழு மனதோட தேவனை ஒரு முழு சிந்தையோட சத்தியத்தின் மேல ஒரு விருப்பத்தோட, அப்படி இல்லாமல் ஒரு கடமையாக வாயினால் அப்படி என்னை உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது. அவர்கள் போதனைகள் எல்லாம் 9ஆம் வசனத்துல மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணான ஆராதனை செய்கிறார்கள். மனுஷ கற்பனைகள், அங்கே கையை கழுவ வேண்டும், பலி செலுத்த வேண்டும், அங்கே தசம பாகம் காணிக்கைகள் செலுத்த வேண்டும், இப்படிப்பட்ட அதாவது வீணான சடங்காச்சாரங்கள், அந்த ஆசரிப்பு முறைமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த சடங்காச்சாரங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது வீணானது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்கதரிசன வசனத்தை எடுத்து பேசி அவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அன்று ஜனங்களை வழிநடத்தின வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் அப்படியாக மனுஷ போதனைகளை போதித்து கொண்டு இருந்தார்கள். தேவனுடைய உண்மையான சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடி அவர்கள் இருதயம் பெருமையில இருந்தது. இந்த இஸ்ரேல் மக்கள், அந்த யூதர்கள், அந்த யூத யுகத்திலே அன்றிருந்த அந்த ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே யூத யுகத்திலே என்ன நடந்ததோ அது அப்படியே பேரலாக இந்த சுவிசேஷ யுகத்திலே நடக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட அந்த மனுஷருடைய போதனைகளை, பாரம்பரியங்களை அங்கே உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று சொன்ன அந்த காரியங்கள் இன்றைக்கும் அப்படியே வீணான போதனைகள், மனுஷ காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களை போதித்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய மெஜாரிட்டி கிறிஸ்தவர்களுடைய நிலையாக இருக்கிறது. இப்படி என்றால் யார்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள்? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களை நாம் எப்படி கண்டு கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கும்போது, உண்மையான கிறிஸ்தவர்கள் முதலாவது நான் ஒரு பாவி என்று உணர்ந்து கொள்ளுவான். நான் ஒரு பாவி என்று தன்னை அவன் முதலாவது உணர்ந்து கொள்ளுவான், தாழ்த்துவான்.
எப்படி என்றால், மனுஷன் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கிறான். ஆதாமின் பாவத்தில மனிதன் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். பிறக்கும் போதே ஒரு பாவியாக பிறக்கிறோம். அதனால உண்மையான கிறிஸ்தவர்கள் முதலாவது தன்னை நான் ஒரு பாவி என்று முதலாவது உணர்ந்து கொள்வார். வேதத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கூட 3:3 அதிகாரம் 4 நீங்கள் படித்து பாருங்கள். எந்த மனுஷனும் பொய்யன், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று அங்கு அந்த வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அப்படி முதலாவது உண்மையான கிறிஸ்தவன் தன்னை பாவி என்று உணர்ந்து கொள்வான். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் விசுவாசித்து, அடுத்ததாக அங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பாவத்திலிருந்து எப்படி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். எப்படி இந்த பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும் என்று அறிந்து கொள்வார்கள். அதை அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற தங்களால் எந்த அளவு அதிலே பங்கெடுக்க முடியும் என்று அவர்கள் அர்ப்பணித்து அந்த திட்டத்திலே அவர்கள் பங்கெடுத்து அதற்காக செயல்படுவார்கள். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவர். இப்படி அர்ப்பணித்தவர்கள் எப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அடிச்சுவடுகளை, அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி போதித்தாரோ, அவருக்கு பின்வந்த அப்போஸ்தலர்கள் என்ன போதித்தார்களோ அதை பின்பற்றி அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அப்படியே அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அப்படி நடக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த உண்மையான கிறிஸ்தவர்களை தான் அங்கே ஆதி கால சபையில் முதலாவது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார்கள். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்திலே நடந்தார்கள். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 26 அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு. பார்த்தீங்களா? அவர்கள் என்றால் அப்போஸ்தலர் பவுல், பர்னபா இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்து அநேக உபதேசங்களை அவர்களுக்கு செய்தார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அங்கே வந்தது. அதிலேயே அப்போஸ்தலர் 11:23 கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள். அந்த அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் மன நிர்ணயமாய் கர்த்தரிடத்தில் நிலைத்திருங்கள் என்று புத்தி சொன்னார்கள். மன நிர்ணயமாய் என்றால் உறுதியான உள்ளத்தோடு முழு மனதோடு கர்த்தரிடத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள், அவருடைய போதனைகளிலே நீங்கள் நடந்து வாருங்கள். இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள்
ஆக சீசர்களாக இன்னும் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதிலே முதலாவது, நாம் சொன்னது போல நம்முடைய பாவங்களுக்காக நாம் முழுமையாக ஒரு மன திரும்புதல், ஒரு உணர்வு பூர்வமையாக ஒரு வருத்தம் நம்மிடத்தில் வர வேண்டும். மனம் திரும்புதல், அந்த ஒரு உணர்வு, மன வருத்தம் வந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அதான் இங்கிலீஷ்ல ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மன வருத்தத்தோடு நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக வருந்த வேண்டும். அப்படி வருந்தி மன திரும்ப வேண்டும். ஏனென்றால் ஆதாமில் எல்லாரும் பாவிகளாக நாம் பிறக்கிறோம். இந்த மன வருத்தம், அந்த உணர்வு, பாவி என்ற சிந்தை தான் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்தும். அப்படியே நமக்குள்ளாக ஒரு மனத்தாழ்மையை கொண்டு வரும், ஒரு பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ளாக கொண்டு வரும். அதனால அப்போஸ்தலர் பவுல் இந்த காரியங்களை குறித்து கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்லும் போது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே 9ஆம் வசனம், மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அங்கே கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் அந்த மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு துக்கம், பாவத்தை குறித்த ஒரு வருத்தம், மன துக்கம் வந்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு 10, 11 வசனங்கள் படிங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பார்த்தீங்களா, இங்கே அந்த துக்கம் அவர்களை ரட்சிப்புக்கு நேராக ஒரு வழி நடத்துதலை உண்டாக்குகிறது. மாத்திரமல்ல, ஒரு ஜாக்கிரதையை உண்டாக்குகிறது. ஜாக்கிரதை என்றால் தீமையான காரியங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். தீமை தேவனுக்கு பிரியமில்லாதது என்ற ஒரு ஜாக்கிரதை தன்மையை உண்டாக்குகிறது. அப்படியே நாம் நீதியாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அந்த நீதி நேர்மையிலே அவர்கள் நடப்பார்கள். நீதியை விரும்புவார்கள், தீமையான காரியங்களுக்கு விலகி ஓடுவார்கள், எல்லா நீதியான காரியங்களையும் வெறுப்பார்கள். அங்கே அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு தெய்வ பயம், தெய்வ பக்தி உண்டாகிறது. இந்த ஒரு மன திரும்புதல், பாவத்தை குறித்த ஒரு துக்கம் வரும்போது தான் இந்த ஒரு காரியங்கள், ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு தெய்வ பயம், நீதியில நடக்க வேண்டும், பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்ற ஒரு உணர்வு உண்டாகிறதாக இருக்கிறது. இது முதல் ஒரு ஸ்டெப், முதல் அடி. பாருங்கள், தாவீது அப்படியே தன்னுடைய பாவத்துக்காக எப்படிப்பட்ட ஒரு மன வேதனை அடைகிறார் என்று நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு பாவத்துக்குள்ளான போது அங்கே தேவனிடத்திலே அங்கே மனம் உருகி தேவனிடத்திலே ஒரு மன்னிப்பு கேட்டு அங்கே சுபத்திலே அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நமக்கு முதலாவது, இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முதல் ஸ்டெப். இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது
ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லப்படுகிற நியாயமாக்கப்படுதல், நீதிமான் என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். அந்த நீதிமான் என்ற நிலைக்கு வந்தால்தான் நாம் மகா பரிசுத்தம் உள்ள தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அதனால பரிசுத்தமான தேவனிடத்திலே நாம் செபிக்கவும் அவரோடு நாம் உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் நமக்கு இந்த ஜஸ்டிபிகேஷன் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகவே அந்த நியாயமாக்கப்படுதல், நீதிமான் என்ற நிலைக்கு வர முடியும். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நாம் அப்படிப்பட்டதான நியாயமாக்கப்படுதல், நீதிமான் என்ற நிலைக்கு வர முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே வந்தார். நமக்கு தெரியும், அவருடைய பிறப்பே ஒரு ஜனூன், கன்னியின் வயிற்றிலே பிறந்து பாவமில்லாதவராக வாழ்ந்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் சொல்லும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஈடு கிரயம், மீட்கும் பொருளை செலுத்தி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஈடு பலி, அந்த மீட்கும் பொருள் மேல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தின் மேல நாம் முழுமையான ஒரு விசுவாசம், உறுதியான விசுவாசம் வைக்கும் போது நமக்கு அந்த நீதிமான், அந்த ஜஸ்டிபிகேஷன் என்ற நிலைக்கு நாம் வருகிறோம். இதை குறித்த வசனம் படியுங்கள். 1 தீமோத்தேயு 2:5-6 1 தீமோத்தேயு 2:5-6 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதுக்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பார்த்தீங்களா? அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் பாவமில்லாதவராக இருந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு நமக்காக அவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய மாசில்லாத வெளியேறப்பட்ட இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:12 கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று தெளிவாக வேதம் சொல்லுது. அதனால் இயேசு மாத்திரமே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டு ரட்சிக்க அவர் தகுதி உடையவராய் இருக்கிறார். அவர் மேல் நாம் உறுதியான விசுவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது 2வது படிநிலையாக இருக்கிறது. அதனால கலாத்தியர் நிருபத்தில் கூட சொல்லும் போது 3:13 அங்கே ஆதாமின் அந்த பாவம் கீழ்ப்படியாமையினால வந்த அந்த சாபம், மரணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டார். அவர் பாவம் இல்லாதவராக இருந்து நம்முடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார்.
கலாத்தியர் 3:13 பாருங்கள், எடுத்தீங்களா? படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பார்த்தீங்களா? அந்த சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு. எப்படி என்றால், அவர் மரத்திலே தூக்கப்பட்டவராக நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு அவருடைய மாசற்ற அந்த இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான்ல நம்ம படிக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அந்த மீட்கும் பொருள், அதை நாம் முழுமையான ஒரு விசுவாசத்துக்குள்ளே வரும்போது நாம் அந்த ஜஸ்டிபிகேஷன் என்ற நிலைக்கு வருகிறோம். அதனால இயேசு என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். வருத்தப்பட்டு பாவம், இன்றைக்கு இந்த தீமையான காரியங்கள் எப்படி நாம் விலகுவது என்று அந்த ஒரு துக்கத்தில் இருக்கிறவர்களே எல்லாம் என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி அழைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போகாமல், இதை நன்றாய் கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போகாமல் இன்றைக்கு அநேக பெரிய பெரிய சபைகள், பெரிய பெயர் பெற்ற போதகர்கள் என்று பெரிய டினாமினேஷன், பெரிய அமைப்புகளிலே போய் சேர்ந்து விடுகிறார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு மீட்பு வரும் என்று நம்புகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு மெஜாரிட்டி சபைகள் பேர் சபைகளாக சத்தியத்தை போதிக்காதவர்களாக இருக்கிறார்கள். நாம் அங்கே படித்தோமே, யூதர்களிலே அந்த பேர் பெற்ற பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இருந்த பெரிய அந்த போதித்து ஜனங்களை நடத்துகிறவர்கள், பரிசேயர்கள் எல்லாம் மனுஷ பாரம்பரியங்களை, மனுஷருடைய போதனைகளை போதித்து வீணாக ஆராதனை செய்தார்கள் என்று சொன்னது போல, இன்றைக்கு அப்படியாக பெரிய பெரிய அமைப்புகள், பெரிய பெரிய பெயர் பெற்ற போதகர்கள் அப்படியாக ஜனங்களை நடத்துகிறார். வீணான ஆராதனை. அவர்கள் போதனை எப்படி இருக்கும் என்றால் உலக பிரகாரமான நன்மையாகவே இருக்கும். உலக ஆசீர்வாதங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை ஜனங்கள் விரும்புகிறதுனால அங்கே கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வர வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட உலக காரியங்களை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பார். அங்கே எப்படி அங்கே இஸ்ரேலர்கள், யூதர்கள் மத்தியிலே அந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் அன்றைக்கு வீணாக மனுஷ போதனைகளை போதித்துக் கொண்டு வீணாக ஆராதனை செய்தார்களோ, அப்படி இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின தேவன் பேரிலே அன்பு கூற வேண்டும். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று தேவன் அவருடைய குமாரனை தந்து நம்மை நேசித்தார். அதனால தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் எவ்வளவாக அவமதிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, கொடுமைப்படுத்தப்பட்டு, சித்திரவதைகளுக்குள்ளாக்கி சிலுவையில மரித்தார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் நாம் அன்பு பாராட்ட வேண்டும். இந்த அமைப்புகள் பேரில் அல்ல. இல்லாவிட்டால் பெரிய பெரிய பெயர் பெற்ற போதகர்கள் என்று அல்ல. இதை குறித்து வசனம் படியுங்கள்.
1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா? தேவன் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததினால தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மேல் அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி நம்மை நேசித்தார். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சித்தத்தின்படி தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் பிதாவான தேவன் பேரிலும் அதிக அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் ஜீவனை கொடுத்தார் என்ற ஒரு சிந்தனை, ஒரு மனநிலையில் இருக்கிறார். அப்படி அல்ல. ஆதாமிலிருந்து வந்த எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு 2ஆம் ஆதாமாக வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். முதல் ஆதாம் எப்படி தேவனுடைய அங்கே வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துக்குள்ள போய் சாபத்தை பெற்றுக்கொண்டு மரணத்துக்குள்ள போனாரோ, அப்படியே 2ஆம் ஆதாமாகிய இயேசு இங்கே பூமிக்கு வந்து முழுமையாக தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முடிவாக கீழ்ப்படிந்து அந்த ஆதாமுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாமில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் இரட்சகர், எல்லா மனுக்குலத்துக்கும். இதை குறித்து வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தின் அங்கே நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஈடு பலியாக தம்மை பலியாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிருந்த ஜனங்களுக்கும் மரித்து போன வேறு வேறு நம்பிக்கையிலே இருக்கிற தேவனின் பிள்ளை என்று சொல்லுகிற எல்லாருக்கும் அவர் பலியாகி இருக்கிறார், தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த வசனம் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே நாம் படித்தோம் 1 தீமோத்தேயு 2:6 இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது என்று. ஏற்ற காலங்களிலே இந்த சாட்சி எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள். இந்த வார்த்தைகளை இப்பொழுது நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கேட்டு உணர்ந்து கொண்டு விசுவாசிக்கும் போது அது நமக்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. அதனால சீசர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் காதுகள், இவைகளையெல்லாம் பார்க்கிற உங்கள் கண்கள் பாக்கியமுள்ளவைகள் என்று சீசர்களுக்கு சொன்னார். அதே இந்த நாளில், இந்த உலகத்தின் முடிவு நாட்களில் இந்த சத்தியங்களை கேட்கிற, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் பிதாவாகிய தேவன் பேரில் அன்பு பாராட்டுகிற நம் எல்லாருக்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது. மற்றவர்கள் வேறு வேறு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக உலக ஜனங்கள் பலவிதமான நம்பிக்கைகளிலே இருக்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கைகளை உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தார், இன்னும் புத்திஸ்ட் இருக்கிறார்கள்,
இன்னும் வேறு 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 தெய்வங்களை உருவாக்கி தங்களுக்கென்று அவர்கள் ஒரு வழியை நியமித்துக் கொண்டு வேறு நம்பிக்கைகளிலே இருக்கிறார்கள். அது ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த சத்தியத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இருக்காதபடிக்கு அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நாம், அன்றைக்கு சீசர்கள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொன்னாரோ, அப்படியே நாம் அதை விசுவாசித்தால், இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவித்தால் நாமும் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் இந்த நாட்களிலே நாம் சத்தியத்தை ஏற்று அநீதி நிறைந்த உலகத்தில, அவன் நிறைந்த உலகத்திலே நீதியாக பரிசுத்தமாக வாழ்வது, அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மற்ற எல்லா ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யம் என்று 1000 வருட அரசாட்சி தேவன் அந்த நாட்களை வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உயிர்த்தெழுந்து வருவார்கள். அப்பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியில அங்கே துவக்கத்திலே சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். இது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் தொடக்கத்திலே பார்க்கிறோம். அங்கே ஒரு பெரிய சங்கிலியை கொண்டு வந்து ஒரு தூதன் அந்த சாத்தானை மோசம் போக்குகிற அந்த பழைய பாம்பாக்கிய சாத்தானை பிடித்து 1000 வருடம் கட்டி வைக்கிறான். அப்பொழுது எல்லா ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும், அவர்கள் குருட்டுத்தனம் எல்லாம் நீங்கி போகும். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பார்கள், செவிடர் கேட்பார்கள், அவர்கள் கண்கள் திறக்கப்படும், காதுகள் திறக்கப்படும். இந்த வார்த்தைகளை நாம் தீர்க்க தரிசனமாக ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில படிக்கும் போது, அக்காலத்திலே என்றால் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும். தீர்க்க தரிசனங்கள் அக்காலத்திலே தான் அவர்கள் கண்கள் திறக்கப்படும், அவர்கள் காதுகள் திறக்கப்படும். இந்த நாளிலே எவ்வளவாக சொன்னாலும் அவர்கள் காதுகள் கேட்காது. இதை குறித்து ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல கூட அந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி அந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல அந்த நாட்களிலே எல்லாரும் ஓடி வருவார்கள், இந்த சத்தியத்தை கேட்க, உணர்ந்து கொள்ள, அதன்படி நடக்கும்படியாக என்று அங்கே தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அதனால இன்றைக்கு இந்த சத்தியங்களை கேட்டு உணர்ந்து கொள்ளுகிற, விசுவாசிக்கிற, அந்த ஆண்டவர் காட்டிய அந்த நீதியின் பாதையில நடக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், சீசர்களின் போல. அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால இந்த 2வது ஒரு படிநிலை ஸ்டெப்பு ஜஸ்டிஃபிகேஷன், இது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது இந்த விசுவாசத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே வரும்போது இந்த உலக பிரகாரமான அநேக நீதியான காரியங்களை செய்வோம். அநீதியான காரியங்கள், பாவம் என்ற அந்த பெரிய புதைக்குழியில் இருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். நாம் சுயமாக இந்த பெரிய அந்த பாவத்திலிருந்து, அந்த புதைக்குழியிலிருந்து நாம வெளியே வர முடியாது. பாவம், அநீதி என்று சொல்லும் போது இன்றைக்கு இருக்கிற அநேக தீமையான சிந்தனைகள், இச்சைகள், பெருமைகள், கோபங்கள், எப்படிப்பட்டதான அநீதியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. உலக ஆசைகள், பெருமை, இப்படிப்பட்டதான இந்த பாவக்குழியிலிருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே நமக்கு முடியும். அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது,
அவரை ஏற்றுக்கொண்டு நான் அப்படியாக வாழ்வேன் என்று நாம் வாக்கு பண்ணும் போது, நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். வசனம் படியுங்கள். ரோமர் 3:22 24 வசனங்கள். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி நாம் விசுவாசிக்கும் போது, உண்மையாக மனம் திரும்பி நம்முடைய பாவத்துக்கு வருந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவருடைய ஈடு பலியை விசுவாசித்து நாம் வரும்போது, அது நமக்கு இலவசமாக நம்முடைய பாவம் கழுவப்பட்டு நாம் நீதிமான் என்ற நிலைக்கே வருகிறோம். இதையே எபேசியர் 2:8-9 கூட இதே காரியங்கள் சொல்லப்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கொடை. தேவன் இலவசமாக கொடுக்கிறார். இதனால ஒருவரும் அதை பெருமை பாராட்டக்கூடாது. தேவனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அந்த ஒரு நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற நிலைக்கு வருகிறோம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் விசுவாசத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வரும்போது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகும், நமக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். இது உலகத்தாருக்கு இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கும். அதனால ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதை குறித்து ரோமர் 5:1-2 வசனங்களிலே கூட சொல்லப்பட்டிருக்க நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்று இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே தேவனிடத்திலே சமாதானம், அதிலே நிலைத்திருந்தால் நாம் தேவ மகிமை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது பாருங்கள், இந்த நிலைமை வரையிலும் இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். இது மாத்திரம் போதாது, இதோடு நிறுத்தி கொள்ளுகிறார்கள். முதலாவது மனம் திரும்பி வருத்தப்பட்டு பாவத்துக்கு விலக்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் வழியிலே நடப்பேன் என்று வருகிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. இதோடு அநேகர் நிறுத்தி கொள்ளுகிறார்கள். அப்படியல்ல, மூன்றாவது ஒரு படிநிலை இருக்கிறது. அது என்ன என்று நாம் பார்க்கும்போது, கான்சிக்ரேஷன், நம்மை பிரதிஷ்டை செய்தல், நம்மை அர்ப்பணித்தல் தேவனுடைய காரியங்களுக்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி அங்கே ஞான ஸ்நானம் என்ற உடன்படிக்கை எடுத்து, இதோ இனி நான் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று எப்படி ஒப்பு கொடுத்தாரோ, அப்படி நம்மை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் கான்சிக்ரேஷன், பிரதிஷ்டை செய்தல், அர்ப்பணித்தல். நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிற நம்முடைய லைஃப் டைம், நேரம், நம்முடைய திறமைகள், நம்முடைய பொருளாதார பணம், நம்முடைய ஞானம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், இவைகள் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கென்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதோ உம்முடைய சித்தத்தை நான் இது முதல் கொண்டு செய்கிறேன் என்று நம்மை நாமே அர்ப்பணிப்பது தான் இந்த கான்சிக்ரேஷன், பிரதிஷ்டை. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக செய்தார். இயேசு நமக்கு எல்லாவற்றிலும் மாதிரி. எபிரேயர் 10:7 எபிரேயர்
அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பார்த்தீங்களா? தேவனே, உம்முடைய சித்தம் செய்ய நான் இதோ வருகிறேன் என்று முழுமையாக அவருடைய வாழ்க்கை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் இந்த சத்திய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவராக, தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக அநேகருக்கு நன்மைகளை செய்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு நடந்தார். கடைசியாக பாருங்கள், முடிவிலே கெத்செமனே தோட்டத்திலே அவருக்கு நன்றாக தெரியும், அவர்கள் என்னை கொலை செய்ய போகிறார்கள், என்னை ரோம சேனைகள் இன்னும் அந்த பிரதான ஆசாரியருடைய ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள், அவை பிடிக்க வருகிறார்கள் என்று நன்றாக அறிந்து பிதாவினிடத்திலே அங்கு செபிக்கும் போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39 42 வசனங்களிலே அங்கே செபிக்கிறார். உம்முடைய சித்தத்தின்படி ஆகும் கடவுது, அது என்னுடைய மரணமாக இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று செபிக்கிறார். இதுதான் மாதிரி. நமக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் தேவனுக்கு அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக, முழுவதுமாக அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த அர்ப்பணித்தல், கான்சிக்ரேஷன் என்ற காரியம். இதை நாமும் செய்ய வேண்டும். இது அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என சொல்லுகிறார். நாம் பார்த்தோமே, அங்கே சொல்லிட்டு வீணான ஆராதனை அது வேற. இந்த கான்சிக்ரேஷன், இந்த 2 ஸ்டெப்பு எடுத்து 3வது ஸ்டெப் எடுத்து இந்த கான்சிக்ரேஷன் பண்ணுவதுதான் உண்மையான ஆராதனை என்று அப்போஸ்தலர் பவுல் மூலமாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்படிப்பட்ட கான்சிக்ரேஷன், நம்முடைய தாளந்துகளை தேவனுக்கென்று செலவிடுவது, நம்முடைய லைஃப் டைம், நம்முடைய பணம், நம்முடைய எல்லா உழைப்பு பிரயாசங்கள், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே தேவனுக்குரியது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில அப்போஸ்தலர்களிலே கூட இதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் பணத்தினாலே ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியத்திலே அவர்களை நாம் தாங்குவது, அவர்களுக்கு துணையாக இருப்பது, இது நாம் இந்த ஊழிய காரியமாக, இது நம்மை அர்ப்பணித்தால் தான் அதை செய்ய முடியும். இப்படிப்பட்டவர்கள் பாருங்கள், இந்த உலக காரியங்களை விட தேவனுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உலக காரியங்களை எல்லாம் 2வதாக தூரமாக வைப்பார்கள். தேவனுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் முதலாவது. தேவனுடைய காரியம், அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் நாம் உலக காரியங்களை முக்கியப்படுத்தினால், உலக பிரகாரமானதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அது விக்கிரகமாக மாறிவிடுகிறதாக இருக்கிறது. அதனால எல்லாவற்றிலும் தேவனுடைய காரியங்களுக்கு, அவருடைய ஊழியங்களுக்கு, ஊழியர்களுக்கு, அந்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருந்தால், இதுதான் இந்த கான்சிக்ரேஷன் லைஃப், வாழ்க்கை. இது குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக ஒரு
2 காரியங்களை பேசுகிறார் லூக்கா 14ஆம் அதிகாரத்துல. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 14:28 அங்கே 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ஒரு கோபுரம் அங்க ஒரு பெரிய கோபுரம் பில்டிங் கட்டுவதற்கு விரும்பி வருகிறான். அதை என்னென்ன பிரச்சனைகள் தேவைகள் என்று முதலாவது இருந்து அதனுடைய தேவைகள் நம்மால் செய்ய முடியுமா என்று கணக்கு பார்ப்பான். இல்லாவிட்டால் மற்றவர்கள் இவன் கட்டத் தொடங்கினான், இவனால் முடிக்க முடியவில்லை என்று நம்மை பரிகாசம் செய்வார்களே என்று அந்த ஒரு ஓமை சொல்லுகிறார். அப்படியே ஒரு ராஜாவோடு யுத்தத்துக்கு போகும்போது அந்த எதிர் ராஜாவுடைய சேனைகள் எவ்வளவு, நம்முடைய சேனைகளுடைய வலிமை எவ்வளவு என்று கணக்கு பார்த்து அவன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடுவானே என்று உவமையாக பேசுகிறார். அங்கே அதிலே நீங்கள் படியுங்கள். அப்போ லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சேஷனாய் இருக்க மாட்டான். பார்த்தீங்களா? அப்படியே அந்த கோபுரம் கட்ட மனதாயிருந்தவன், அப்படியே அந்த ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட சண்டை போட அவன் முன்னாடியாக அவன் யோசிப்பான், என்னால் முடியுமா? அந்த கோபுரத்தை கட்டி தீர்க்க முடியுமா? அதற்குள்ள பலன் இருக்கிறதா? இன்னும் இல்லாவிட்டால் அந்த ராஜா எதிர் ராஜாவோடு சண்டை போட முடியுமா? அதுக்குரிய தகுதி வலிமை இருக்கிறதா என்று அப்படியே உனக்குண்டானது எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டார். உலக காரியங்கள் மேல நாம் அதிக நாட்டம் வைத்திருந்தால் தேவனுடைய காரியங்களிலே நாம் அங்கே அதிக கவனம் கொடுக்க முடியாது. அது விக்கிரகமாக மாறிவிடும். நாம் இப்படியாக உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவடுகளை இதை நம்முடைய அர்ப்பணிப்பு செய்து அப்படி பின்பற்றும் போது அநேக எதிர்ப்புகள் வரும், தீமைகள் வரும். அவைகளை சகிக்க வேண்டும். உண்மையாக நாம் நிற்கும் போது, உண்மைக்கு சாட்சியாக, சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கும் போது அதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். இல்லாவிட்டால் நிற்க முடியாது. இதை நாம் பார்க்கும்போது போலியாக நாம் நடித்து கொண்டிருந்தால் அதை நாம் நிற்க முடியாது. நாம் ஓடி போவோம், இடையிலே ஓடி போவோம். ஆனால் அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும். இதை குறித்து கூட நாம் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு வந்தது, அப்போஸ்தலர்களுக்கு வந்தது, அவரை உண்மையாய் பின்பற்றின எல்லாருக்கும் உபத்திரவங்கள் வந்தது. நாம் படிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வசனம் தெளிவாக, யாவரும் அவருக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க வேண்டும். உண்மையாயிருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். அப்படியே 1 பேதுரு 4:12 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் நினையாமல். அக்கினி என்றால் பாடுகள், துன்பங்கள் வரும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பாருங்கள், இந்த வசனம் படிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பார்த்தீங்களா? குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வரும், பிரச்சனைகள் வரும். இந்த சத்தியத்துக்காக நிற்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். இப்படி இருக்கும்போது உலகத்துல நம்ம எல்லாரும் மதிக்கிறார்கள், நம்ம யாரும் பகைக்கவில்லை, நமக்கு எதிர்ப்பே இல்லை, எல்லாரும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால்
நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையான கிறிஸ்தவரா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சத்தியத்தை பேசி நீதியில நடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்றிருந்த எல்லா பெரிய பிரதான ஆசாரி முதற்கொண்டு எல்லா அந்த வேத பாரகர்கள் வெறுத்தார்கள். அப்படி அப்போஸ்தலர்களை வெறுத்தார்கள். அங்கே ரோமா அரசாங்கமே அவர்களை வெறுத்து அவர்களை பெரிய துன்பத்துக்கு கொண்டு போய் ஆக்கினைக்குள்ளாக அங்கே தீர்த்தார்கள். அப்படியே பாருங்கள், இன்றும் சத்தியம் இதுதான் என்று நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று போதிக்கும் போது நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும். ஆண்டவர் இயேசு முன்னதாக சொல்லும் போது யோவான் 16:2 அவர்கள் உங்களை ஜபாலயத்துக்கு புறம்பாக்குவார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், பிதாவையும் என்னையும் அறியாதபடியால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அப்படி செய்வார்கள். இன்றைக்கு அவர்கள் போதிக்கிறது போல நாம் போதிக்காமல், அவர்கள் உலக காரியத்தை ஆசீர்வாதங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், சிலுவை சுமந்து அவரை போல நமக்குண்டாதனை எல்லாம் அர்ப்பணித்து தேவனுக்கென்று ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் போதனைகளுக்குள்ளே அங்கே முரண்பாடு வருகிறது. இதை அநேகர் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் உலக ஆசீர்வாதங்களை பேசும்போது அதைத்தான் அநேகர் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால நம்மை வெறுப்பார்கள், சத்தியத்தை போதிக்கிறவர்களை வெறுப்பார்கள். இது எல்லா காலத்திலும் அங்கே சுவிசேஷ யுகம் துவங்கின காலம் முதற்கொண்டு இன்று வரையிலும் நடக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இந்த வசனம் படியுங்கள். யாக்கோபுல 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு இதைத்தான் அநேக ஊழியர்கள், பெரிய பெரிய நிறுவனம், பெரிய போதகர்கள், பெயர் பெற்றவர்கள், பெரிய அமைப்புகள் இதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். படியுங்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். பார்த்தீங்களா? உலக காரியம், உலக ஆசீர்வாதங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான காரியம். இன்னைக்கு பாடல் கூட பாடும்போது, நான் சுமக்க தேவையில்லை, எல்லாம் அவர் சுமந்து விட்டார், உங்களுக்காக அவர் சுமந்து, நீங்கள் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று இயேசு சொல்லும் போது அப்படியே மாற்றி பேசுகிறார்கள். அவர்களை அநேக ஜனங்கள் பின் செல்கிறார்கள். அவர்கள் வீணாக உலக போதனைகளை, தங்கள் சொந்த போதனைகளை போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு எப்படி அங்கே இஸ்ரேல் ஜனங்கள்ல அந்த யூத ஜனங்கள் மத்தியில இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனால இப்படிப்பட்ட எந்த பிரச்சனைகள் சத்தியத்தை பேசுவதனால, பவுல் கூட சொல்றாரு, நான் சத்தியத்தை பிரசங்கித்ததினாலே நான் சத்துருவானேனோ என்று பேசுகிறார். அப்படி சத்துருவானாலும் அநேகர் நம்மை எதிர்த்தாலும் சத்தியத்தை பேசும்போது தேவன் நமக்கு துணை செய்கிறவராய், அந்த பெரிய தீமைகள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால சத்தியத்துக்கு உறுதியாக சாட்சியாக நிற்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். எடுத்தீங்களா? படிக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பார்த்தீங்களா? திராணிக்கு மேலாக எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் தேவனுக்கு உண்மையாக சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கும் போது தேவன் நம்மை தப்பு வைப்பார், தாங்கும்படியான பலனை தருவார். அதனால நாம் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுக்கை செய்கிறவர், கட்டுப்படுத்துகிறவர். அவரால் எல்லாம் முடியும். அதனால ஒரு வசனம் கூட நமக்கு ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும், அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தேவன் அப்படியாக சில நேரங்களிலே அனுமதிப்பார். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லும் போது நான் முடிக்க போகிறேன். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அதனால உண்மையான சத்தியங்கள், வேத வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியங்களை நாம் உண்மையாக அதை தெளிவாக விளக்கமாக நாம் அறிந்தால்தான் நமக்கு விடுதலை. சாத்தானுடைய அநேக பொய் போதனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். இல்லாவிட்டால் சாத்தானுடைய வஞ்சனையிலிருந்து நாம் அப்பொழுதுதான் தப்பிக்க முடியும். உலக முடிவிலே அநேக வஞ்சனைகள் வரும், பொய் போதனையாளர்கள் வருவார்கள். அதிலிருந்து தப்பிக்க நாம் சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய திட்டம் என்ன, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் அநேக சாத்தானுடைய வஞ்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் இவைகளை பார்க்கிறோம். மத்தேயு 4:2 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அநேக சோதனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். அப்பொழுது இப்படி எழுதியிருக்கிறதே என்று தேவன் எழுதிட்ட அந்த வார்த்தைகளை, சத்தியங்களை எடுத்து பேசி அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். நாமும் அப்படியே சத்தியத்தை தெளிவாக அறிந்திருந்தால், தேவனுடைய தெய்வீக திட்டங்களை சரியாக அறிந்திருந்தால், நாம் இந்த வசனம் இப்படியாக இருக்கிறதே, நான் அதற்குத்தான் கீழ்ப்படிவேன் என்று உறுதியாக நிற்க முடியும். இப்படியாக நாம் வேத வசனங்களை உறுதியாக ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொன்றுக்கும் நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாம்சத்துக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக கீழ்ப்படுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இந்த பேரண்டத்துக்கு அவரே வாரிசு. அப்படிப்பட்டவர், வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதே, நான் அப்படியே கீழ்ப்படிவேன் என்று தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுகிறார். இதுதான் நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால வேறு யாரை எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் சொன்னாலும் அது சரியல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது, அதற்கே நான் என்னை கீழ்ப்படுத்துவேன், தாழ்த்துவேன் என்று இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லும் போது அங்கே அப்படிப்பட்ட காரியத்தை பேசுகிறார். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். தாழ்மை, எல்லாவற்றுக்கும் அந்த தேவனுடைய வார்த்தை என்றால் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வேத வசனங்களை படித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
நம்மளே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் வேதத்தின்படி சத்தியத்தின்படி நான் வாழ்கிறேனா, வசனங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்று நம்மை நாம் ஆராய்ந்து சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கிறது. இந்த பாவம் அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே, இந்த உலகம் என்றைக்கும் இப்படியே இருக்காது, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இந்த உலகம், இந்த 2ஆம் உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பேதுரு மூலமாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஜலப்பிரளயத்தினாலே அந்த 1ஆம் உலகம் எப்படி அழிவுக்கு போனதோ அப்படியே இப்பொழுது இருக்கிற உலகம், நாம் காண்கிற வானம் பூமி எல்லாம் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு உலகம் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டது. 10ஆம் வசனம் படிங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பார்த்தீங்களா? எரிந்து அழிந்து போகும் இந்த உலகம் அக்கினியினால் அழிக்கப்படும். அடுத்த வசனத்துல நாம் படிக்கும் போது அதனால நாம் எப்படிப்பட்ட தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அதனால நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இந்த அழிவு இங்கே சொல்லும் போது இங்கே திருடன் வருகிற விதமாய் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு கண்ணியை போல வரும். லூக்கா 21:35 என பூமியில் உள்ள எல்லா குடிகள் மேலும் ஒரு கண்ணியை போல, ஒரு கண்ணி என்று சொல்லும் போது ஒரு மீன் தூண்டில அது நினையாத நேரத்தில் பிடிக்கப்படும். அப்படியே கண்ணியை போல இந்த உலக அழிவு வருகிறதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அழிவு சடுதியாய் வரும் என்று சொல்ல எல்லா வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லும் போது செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும், நான் சடுதியாய் நான் நிர்மூலமாக்குவேன் என்று தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுகிறார். இந்த அழிவு பெரிதாக வரப்போகிறது. இந்த உலகம் அக்னியினால் அழிக்கப்படும். சகரியா தீர்க்க தரிசி மூலமாக 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியாக இது இந்த சுவிசேஷ யுகம் அழிக்கப்படும். உலகம் முழுவதுமாக பெரிய அழிவுக்கு போகிறதாக அதிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். வேத வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். நான் கீழ்ப்படுகிறேன் நாம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது நாம் முதலாவது பார்த்தது போல யூத அந்த யுகம் அப்படியே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அந்த யூத யுகம் அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சத்தியத்தை போதித்தார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலுவையிலே அடித்தார்கள். அப்படி அப்போஸ்தலர்களை அடித்தார்கள். நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். அது அங்கே ஒரு டைம் வருகிறது, அவர்களுடைய அந்த காரியம் கிருபை தேவனால் கொடுக்கப்பட்ட நேரம் அங்கே முடியும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை பேசுகிறார். அங்கே நாம் படிக்கும் போது மத்தேயு 23:37-38 நீங்கள் படித்து பாருங்கள். எருசலேமே எருசலேமே, கடைசியாக அவர் வரும்போது எருசலேமை பார்த்திபடியாக பேசுகிறார். தீர்க்க தரிசிகளை கொலை செய்து
உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்கிறவளே, கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் மனமாக நான் உங்களை சேர்த்து கொள்ள எவ்வளவோ நான் மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ விருப்பமில்லாமல் போய்விட்டது. இது முதல் கொண்டு உங்கள் வீடு எருக்களமாக்கப்படும், பாழாக்கி விடப்படும் என்று இயேசு சொன்னார். அன்றிலிருந்து அந்த வார்த்தை கேட்ட, அதை சொல்லிட்ட கிபி 33 இயேசு இந்த வார்த்தைகளை எருசலேம் அந்த பட்டணத்தை பார்த்து பேசுகிறார். கிபி 66 அந்த எருசலேம் முழுக்க ரோம சேனைகளால் முற்றுகையிடப்பட்டு கிபி 70 அங்கே பெரிய அழிவுக்குள்ளாக போனது. 10 லட்சம் ஜனங்கள் பட்டயத்தினாலே அங்கே வெட்டப்பட்டு மரித்தார்கள். அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அநேகர் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். தேவாலயம் அங்கே சுட்டரிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அங்கே போகும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே அன்றைக்கு நிறைவேறும். இவையெல்லாம் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. யூத யுகத்துக்கு அங்கே எப்படி நடந்தது அப்படியே இந்த சுவிசேஷ யுகம் முடிவிலே நடக்கிறதாக இருக்கிறது. இதை குறித்து இன்னொரு வசனம் படிங்க. லூக்கால 19ஆம் அதிகாரத்திலே இதே காரியத்தை இயேசு பேசுகிறார். அவர் கடைசியாக எருசலேமுக்கு அங்கே இந்த பவனியாக வரும்போது அவருடைய முடிவு நாட்களிலே இதை பேசுகிறார். லூக்கா 19:41 44. லூக்கா 41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பார்த்தீங்களா, இது அப்படியே நடந்தது. இன்றைக்கு வரையில் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு அந்த ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு அந்த தேசம் ஒரு பாழாக்கி விடப்பட்டது போல இருந்தது. பிறகு 1948 தான் அது ஒரு புதிய தேசமாக உலகம் முழுவதில் இருந்த அந்த இஸ்ரேல் யூத ஜனங்கள் அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களின்படியே நடக்கிறது. இவைகளெல்லாம் நாம் நம்முடைய கண்களுக்கு எதிராக எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்புகள். யூத யுகம் நமக்கு ஒரு பாடமாக எச்சரிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷ யுகம் அப்படியே ஒரு லைஃப் டைம் வரும்போது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் இந்த நாளிலே சொல்லப்படுகிறது. இப்பொழுதோ அது உன்னுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அப்படியாக இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளாக போகிறதா இருக்கிறது. நாம் இப்பொழுதே அதிக ஜாக்கிரதை, அதிக கவனத்தோடு நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொண்டு அதிகமாக தேவனுடைய காரியங்களுக்கு அந்த 3 ஸ்டெப் நாம் பார்த்தோம். முதலாவது ரிப்பெண்டன்ஸ், இரண்டாவது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்பட்டு அர்ப்பணித்தல், பிரதிஷ்டை செய்து தேவனுடைய நாமத்துக்காக அவருடைய காரியங்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் எவ்வளவாக பிரயாசப்படுகிறோமோ அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.